தக்காளி குருமா வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின பிற்பாடு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டை, லவங்கப்பூ, ஒரு ஏலக்காய், அவ்வளோதாங்க. அதை போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போடணுங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்ட பிற்பாடு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணங்கி வதக்குங்க. வணங்கி வந்ததுக்கப்புறம் வணங்கட்டுங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணோடனே அது நல்லா அதுவும் வணங்கட்டுங்க. நல்லா கண்ணாடி ஷேப்க்கு வந்து நல்லா வணங்கணுங்க. அதுவும் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு குக்கிங் வீடியோவும் கண்டிப்பாக வருங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி எடுத்து அடுத்தது போடணுங்க. தக்காளி போட்டோன்னே அதுவும் நல்லா வணங்கணுங்க. தக்காளி வணங்கினாதாங்க இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. வணங்கட்டுங்க. அது நல்லா வணங்கி வந்த பிற்பாடு நெக்ஸ்ட்டு சைடில் பொட்டுக்கலை அது கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறதுக்கோசரம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்ட பிற்பாடு நல்லா வணக்கி விடணுங்க. அது நல்லா நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், சாம்பார் பொடிங்க. எனக்கு சாம்பார் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சாம்பார் பொடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூள் போட்ட பிற்பாடு அடுத்தது வந்து கரம் மசாலா தூளுங்க. கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா அது நல்லா கொதி வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வருதுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அது கொதிக்கிட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து இது மிக்சியில் அடுத்தது என்ன அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரைக்கிறது பார்ப்போங்க. பாருங்கள், நான் அதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், பூண்டு, இஞ்சி, ரெண்டு இது இஞ்சி பூண்டு போட்டுக்கணுங்க. அடுத்தது வந்து அது என்ன சொல்கிறதுன்னா தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. அதில் கொதி வந்தோடனே இதில் ஊற்றிக்கணுங்க. இந்த பக்கம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி விட்டுட்டா நல்லா அது கொதிக்குங்க. இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இதுதாங்க இப்படி தாங்க தக்காளி குருமா. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கிட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குருமா ரெடிங்க.